மாப்ள விடுங்க மாப்ள அவசரப்படாதீங்க மாமா விடுங்க சொன்னா கேளுங்க என்ன விடுங்க மாப்ள மாப்ள கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்பா குடுக்க சொல்லுங்க மாப்ள சொல்றேன்ல விடுங்க வேணாம் வேணாம் சொல்றேன் கேளு அண்ணாங்க சொல்லு, உன்னை பாக்குறப்ப நீ ஏன் பாம்பா தெரிஞ்சேன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். சொல்லு, என்ன பண்றதுக்காக இப்படி சதி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு இப்ப சொல்லி ஆகணும். சொல்றியா இல்ல சுட்டு தள்ளவா? அப்பா, நீங்க இந்த அளவுக்கு கோவப்பட்டு இன்னைக்குதான் பாக்குறேன். இது மேஜிக் கலிடாஸ்கோப்பா. இதுல எதை பார்த்தாலும் வேற மாதிரி தான் தெரியும். இத வச்சு அங்கிள பாருங்க, எப்படி தெரிவாருன்னு பார்க்கலாம். பாருங்கப்பா. மாப்ள அப்பா, மாமா மாடு மாதிரி தெரியுறாரா? மாடா? ஆமா ஆமா. இப்ப ஆன்ட்டிய பாருங்க. அப்பா, ஆன்ட்டி எப்படி தெரியுறாங்க? ஆடு மாதிரி தெரியுறாங்க. ஆடா? பாத்தீங்களாப்பா, விளையாட்டுக்காக பார்க்க சொன்னா நீங்க நிஜமாவே எடுத்துக்கிட்டு சீரியஸ் ஆயிட்டீங்களேப்பா. என்ன பொண்ணு நீ? எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா? கொஞ்ச நேரத்துல கன் எடுத்து ஷூட் பண்ண போற அளவுக்கு பண்ணிட்டியே. பிரச்சனைன்னு வந்தா எங்க அப்பா எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவாருன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டியா கங்கா? எங்க அப்பா எவ்வளவுக்கு எவ்வளவு பாசமா இருக்காரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கோபமும் படுவாரு. அதனால பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ, சொல்லிட்டேன். ஏய் தேவசேனா, நீ தப்பு பண்ணிட்டு என்னமோ கங்கா தப்பு பண்ண மாதிரி அவளை மிரட்டிட்டு இருக்க. மிரட்டல, கங்கா இனி எந்த தப்பும் பண்ணிட கூடாதுன்னு தான் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்றேன். இவ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு இருக்கா. இவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்துட்டு இருக்க நீ. இது எதுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி எல்லாம் விளையாடாதான்னு கண்டிச்சு வை. மாப்ள, தேவசேனா பண்ணது விளையாட்டுக்குன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா கங்கா முகத்துல இருந்த பதட்டத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நீங்க எதுக்கும் கங்கா கிட்ட இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. தேவையில்லை மாமா, நான் தான் யோசிக்காம பண்ணிட்டேன். பெருசுப்படுத்தாம விட்டுருங்க ப்ளீஸ். சரி. அப்பா, கங்கா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, உண்மையிலேயே கங்கா உடம்புல பாம்பு இருந்தா என்னப்பா பண்ணிருப்பீங்க? பாம்ப கொன்னு இருப்பேன். ஏன் உயிர் போனா கூட பரவாயில்லன்னு பாம்பு கிட்ட இருந்து கங்காவை காப்பாத்திருப்பேன். எல்லாரும் முன்னால
உன்னை அசிங்கப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு கங்கா. நான் மட்டும் உன்னை பத்தின உண்மையை சொல்லியிருந்தேனா என் அப்பா உன்னை சுட்டே கொண்டிருப்பாரு. எனக்கு ஒன்னு அழிக்கிறது பெரிய காரியம் இல்ல. ஆனா ஒன்னு அழிக்கிறதுனால கங்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் விட்டு வச்சிருக்கேன். பொண்டாட்டிக்காக உயிரையே கொடுக்கணும்னு நினைக்கிற மனுஷன் புருஷனா கிடைக்கிறது ஒரு பொண்ணுக்கு கிடைக்கிற குடுப்பனை. அப்படிப்பட்ட ஒரு குடுப்பனை கங்காவுக்கு கிடைச்சோம் அத கெடுக்க பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நீ தனியா இருக்கேன்னு குடும்பத்தோட இருக்கிற கங்காவை பிரிக்கணும்னு நினைக்கிறது பாவத்திலேயே பெரிய பாவம். இனிமேலும் அந்த பாவத்தை பண்ணாத. கங்காவை விட்டு போயிடு, இல்லன்னா நான் ஒண்ணு போக வைப்பேன். பாவத்தை பண்ணாத. கங்காவை விட்டு போயிடு, இல்லன்னா நான் ஒண்ணு போக வைப்பேன். சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நீ எனக்கு எதுவுமே ஞாபகப்படுத்த வேண்டியதில்லை. நான் எதையும் மறக்கல. என்னை யாராலையும் இங்கிருந்து அனுப்ப முடியாது. நான் சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும் அமையட்டும். நான் உனக்கு பண்ண சத்தியத்தை நிறைவேற்றி காட்டுறேன். நீ என் மேல வச்ச நம்பிக்கை பொய்யில நிரூபிச்சு காட்டு. என்ன பாக்குற? இந்த ரத்தம் உன்னை தெய்வமா கும்பிட்டவளோட ரத்தம். நீ புத்துல இருந்து வெளியே வரதுக்கு காரணமான ரத்தம். எந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க வீட்டு உப்ப தின்னு உருவான ரத்தம். அன்னைக்கு நீ வெளியே வர எனக்கே தெரியாம ஒரு சொட்டு ரத்தத்தை நான் கொடுத்தேன்.
ரத்தத்துல எப்படி ஒரு உயிரை உருவாக்குவானோ அப்படி நான் உன்னை உருவாக்குனேன். அதுக்கு நீ காட்டுற நன்றி இதுதானா? அவர் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு பார்த்தல்ல. என்ன வாழ விடு. நாங்க எவ்வளவோ கெஞ்சியும் அவங்க எங்களை வாழ விடலையே. ஓ உடம்புல ஓடுற ரத்தம் ஓ ரத்தம் இல்ல, ஏன் ரத்தம். ஓ உயிர் இல்ல, ஏன் உயிர். ஏன் உயிரா இருக்கிற ஒண்ணு அவ்வளோ சீக்கிரத்துல விட்டு கொடுத்துட மாட்டேன். நீ கங்காவா பிறந்திருக்கலாம், ஆனா நீ நந்தினியாதான் வாழ்ந்தாகணும். ஆசா பாசத்துல நீ எத்தனை முறை என்கிட்ட இருந்து விலகி போனாலும் நான் உன்னை என் பக்கம் இழுத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்ன நம்பினவ நான் நினைச்ச மாதிரி தான் இருக்கணும். நீ நந்தினியா தான் இருந்தாகணும். கங்கா ஏன் ஆயுதம். அவளை எந்த பாசத்தாலையும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. பரவாயில்ல சாமி. சாமி. ஹலோ, போன் பண்ணிருந்தீங்க போல இருக்கு. நான் கொஞ்சம் வாக்கிங் போயிருந்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னப்பா விஷயம்? சாமி, ஜானகி ஆவியால வீட்ல பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு சாமி. என்னப்பா சொல்ற? பிரச்சனை நடந்திருக்கா? ஆமா சாமி, ஆவியால இவ்வளவு தூரத்துக்கு நடக்கும் தெரியாம நீங்க அமிச்ச தம்புரானும் ஆவியால எந்த பிரச்சனையும் வராது, அதுவா போற வரைக்கும் தேவி அத்தை மேல இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தம்புரான் அப்படியா சொல்லிட்டு போனா? ஆமா சாமி, உங்ககிட்ட அவர் பேசிருப்பாருல? இல்ல, என்கிட்ட தம்புரான் ஒன்னும் பேசல. நான் அவனுக்கு ட்ரை பண்ணேன், அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவன் ரொம்ப பிஸியான ஆளா ஆச்சே. ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பான் போல இருக்கு. சரி, அதை விட தம்புரான் தேவி மேல ஜானகி ஆவி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருந்தா முதல்ல ஆவிய வெளியேற்றத்தானே நினைப்பான். அவன் ஏன் தேவி மேல ஆவி இருக்கட்டும்னு சொன்னா? அதான் சாமி எனக்கும் புரியல. தம்புரான் சொன்னது எனக்கு சரியா படல. முதல்ல நம்ம வீட்டுல ஆவி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். நீ ஞான் சொல்ற மாதிரி செய். சொல்லுங்க சாமி. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. குழந்தைங்க துஷ்ட சக்தியை காட்டி கொடுக்கும். நீ தேவசேனாவா குளிக்க வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ஹாலில குத்துவிளக்கு ஏத்தி வச்சு பூக்களால ஸ்வஸ்தி கோலம் போட்டு அந்த கோலத்துல குழந்தைய உட்கார வைங்க. காதுல பஞ்சு வச்சு அடைச்சிடுங்க. கண்ண துணியால கட்டிடுங்க. பயப்படாத, அப்பா இங்கே இருக்கேன். அந்த கோலத்தை சுத்தி ஆவிகளுக்கு பிடிச்ச மல்லிகை பூவை உதிரியா கொட்டுங்க. குழந்தையோட ஒரு கையில பூஜை மணியையும் இன்னொரு கையில அரண்மனை வாசல்ல இருந்து எடுத்த பிடிமணியும் கொடுங்க. நல்ல சாமியை கும்பிடு. இந்த இது புடி, இந்த மண் எடுத்துக்கோ.
பிடிமண் உள்ள கைய மூட சொல்லிட்டு பூஜை மணிய அடிச்சுக்கிட்டு ஓம் பிரித்யங்கரா தேவி சரணம், ஓம் வராகி தேவி சரணம்னு 108 முறை மந்திரம் சொல்ல சொல்லுங்க. குழந்தை மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஹால்ல நின்னையும் தேவசேனாவையும் தவிர வேற யாரும் இருக்க கூடாது. குழந்தை மந்திரம் சொல்ல சொல்ல மல்லிகைப்பூ ஆடாம அசையாம இருந்த இடத்துலயே இருந்தா வீட்டுல ஆவி இல்லன்னு அர்த்தம். அப்படி இல்லாம மல்லிகைப்பூ அங்க இருக்கிற குத்து விளக்க நோக்கி நகர்ந்து போயா அவட ஆவி உண்டன்னு அர்த்தம். பூஜை நடக்கிறத ஞான் பார்க்கணும். நீ வீடியோ கால்ல வா. சாமி, ஆவி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சாமி. இப்ப என்ன சாமி பண்றது? இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் சுத்திட்டு இருக்கு. யாரும் இல்லன்னு நினைக்கிற இடத்துல கூட பல ஆத்மாக்கள் இருக்கு. கோவிலுக்கு போறோம், சாமி கிட்ட வேண்டுறோம். அப்போ சாமி மேல இருக்கிற பூ தானா கீழே விழுது. அது அந்த ஆத்மாக்களோட செயல்பாடுதான். வீட்டுல சில விஷயங்களை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ அபசகனமா எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கு அணையுமே, அது கூட ஆத்மாக்களோட வேலைதான். அதனால லோகத்துல அநேகமான இடங்கள்ல ஆத்மாக்கள் உலாவுது. அது நல்ல ஆத்மாவா இல்ல கெட்ட ஆத்மாவாங்கிறது தான் முக்கியம். குழந்தை 108 முறை ஜபம் பண்ணி முடிச்ச பிறகு குழந்தை கைய திறந்து அதுல இருக்கிற மண்ணை பாரு. மண்ணு ஜபப்பா மாறி குழந்தை கை மஞ்சளா இருந்தா ஆவியால கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படியே சாமி. அப்படி எதுவும் நிறம் மாறலன்னா ஆவியால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் அர்த்தம். 108 ஆச்சு. குழந்தையோட கண்கட்டை அவுத்து விடு. காதுல உள்ள பஞ்சியை எடுத்துடு. குழந்தை கையில உள்ள மண்ணை பாரு. சரி சாமி. ஓ சீக்கிரம். கையை காட்டுமா. எதுக்குப்பா கை தொடக்கிறீங்க? உன் கையில இருக்கிற மண்ணோட கலரை வச்சுதான் அந்த ஆவியை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அம்மா, நான் கையை திறந்து அதனால உனக்கு எதிர ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால தாங்க முடியாதுமா. நான் கையை திறக்க மாட்டேம்மா. திறந்து காட்டுமா. வேண்டாம்ப்பா. மண்ணை பார்த்தாதான் ஆவியை பத்தி தெரியும். கையை தொற. அப்பா வேண்டாம்ப்பா.
தேவசேனா சொல்றல கையை தரமா. வேண்டாம்ப்பா. அப்பா சொல்றல. ப்ளீஸ்ப்பா. தேவசேனா கையை தரமா. இப்ப திறக்க போறியா இல்லையா? நான்